மகாவிஷ்ணுவை வேண்டுவதற்கு ஒரு சிறப்பு நாள் இருக்கிறது. அதுதான் ஏகாதசி. ஏகாதசி விரதத்தை எப்படி கடைபிடிப்பது, அதனால் என்ன பயன் என்று பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கனிவோடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவு பிடித்திருக்கும் போது ஒரு லைக்கும், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும் போது பக்தி தகவல் மற்றவர்களுக்கும் பரவுவது, அதாவது இது மற்றவர்களும் தெரிந்து கொள்வது என்பது சிறப்பாக அமையும். ஆகையினால் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இந்த பதிவினை கேட்போம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசிகளிலே பல சிறப்பு இருக்கிறது. இங்கு பலர் விரதம் இருப்பது உங்களுக்கு தெரியும். விஷ்ணுவை போற்றி, விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று விஷ்ணு வழிபாட்டிலே புண்ணிய தலத்தை எல்லாம் நாடி சென்று நாம் வழிபடுவோம். வீட்டிலே புளியோதரை நெய்வேத்தியமாக வைப்பது, தயிர் சாதத்தை நிவேதனமாக வைத்து இந்த உணவை அக்கம் பக்கத்தாருக்கு இந்த நிவேதன பொருட்களை எல்லாம் தருவது என்பது மிக சிறப்பாக அமையும். திருப்பார்கடலிலே பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வந்த நாள் தான் ஏகாதசி. அடுத்த நாள் துவாதசி என்று தான் இதை தேவர்களுக்கு எல்லோருக்கும் பகிர்ந்து தரப்பட்ட நாள். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் இவையெல்லாம் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள் என்பது இந்த ஏகாதசி. ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விரோத மனப்பான்மையானது தகர்த்தெறியப்படும். கோபம் குறைந்து மனதானது சாந்த நிலையை அடையும். ஆகையினாலே இந்த நாளிலே விரதம் இருப்பது மிகச்சிறந்தது. இதற்கு முன்பாக தசமியிலே ஒரு பொழுது மட்டும் உண்டு. ஏகாதசியிலே விரதம் முழு நாள் உண்ணாமல் விரதம் இருந்து துவாதசி என்ற காலையிலே முறைப்படியாக விரதத்தை முறித்து கொள்வது என்பது தான் இதனுடைய அமைப்பாக இருக்கிறது. ஆகையினாலே இதை அனைவரும் கடைபிடிப்பது என்பது மிகச்சிறந்த பலன்களை தரும். ஒவ்வொரு வருடமும் 24 முதல் 26 வரை ஏகாதசி திதிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதிலே இந்த தை மாதத்திலே வரக்கூடிய இந்த ஏகாதசி மிக சிறப்புகளை பெறுகிறது. சர்வ ஏகாதசி என்று போற்றப்படக்கூடிய இந்த ஏகாதசியானது பேய்கள் மற்றும் காட்டேரி போன்ற பயமுறுத்தக்கூடிய அந்த உருவங்களிலிருந்து எல்லாம் நம்மை காக்கக்கூடிய அமைப்பு. பேய், பிசாசு, பில்லி, சூன்ய ஏவல்கள் இப்படிப்பட்ட தேவையற்ற பயம் இருக்கிறதா, அது மனதிலிருந்து போக்குவதற்கு இந்த நாளிலே, இந்த ஏகாதசி நாளிலே விஷ்ணுவை நோக்கி வரம் பெற இந்த நாள் விரதம் இருந்து நாம் தவம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். சர்வ ஏகாதசி தினத்தன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து ஆச்சாரத்துடன் அங்கந்தொழுக்கி குளியல் எல்லாம் செய்து விட வேண்டும். இல்லத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். வழிபடும் இடத்திலே விஷ்ணுவுக்கான படத்திலோ அல்லது சிலைக்கோ உருவத்திற்கோ சந்தனம், பழம், தீபங்கள், பூ இவற்றையெல்லாம் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். இதெல்லாம் சிறப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்பது தெரியும். வழிபடும் போது விஷ்ணு சகஸ்ரநாமம் கீர்த்தனைகள் உச்சரிப்பது மிக சிறப்பாக இருக்கும். நாராயண ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது சிறப்பு. விஷ்ணுவிற்கு உகந்த நாள். இப்படியெல்லாம் பல சிறப்புகளை பெறக்கூடியது இந்த ஏகாதசி. மறுநாள் துவாதசி நாளிலே வழிபாடு செய்து அதன் பிறகுதான் பாரணம் செய்ய வேண்டும். துவாதசி நாளிலே பிராமணர்கள் அல்லது ஏழைகளுக்கெல்லாம் உணவு அளிப்பது, அவர்களுக்கெல்லாம் வெல்லம் தருவது, வெற்றிலை கொடுத்து அவர்களை மரியாதை கௌரவம் செய்வது என்பது மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஏகாதசிக்கு மேலும் ஒரு சிறப்பு பீஷ்ம ஏகாதசி என்ற பெயர் பெறுகிறது. சர்வ ஏகாதசி பகவான் கிருஷ்ணரே யுதிஷ்டிரருக்கு சொன்னது. இது என்ன? நந்தவனத்தில் ஒரு திருவிழா கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. இந்த திருவிழாவிலே பல தெய்வங்கள், சித்தர்கள், தெய்வீக மனிதர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள். இதிலே கந்தர்வ பெண்களும் இருந்தார்கள். அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அதிலே மால்யவன் என்ற ஒரு கந்தர்வ பையன், புஷ்பவதி என்ற ஒரு கந்தர்வ பெண், இவர்களெல்லாம் கலந்து கொள்கிறார்கள். மால்யவன் அவன் தோற்றத்திலே அழகாக இருக்கிறான். புஷ்பவதியும் அழகாக இருக்கிறார். ஒருவர் பார்த்த பிறகு அவர்கள் தங்களுடைய நிலையை இழந்து அந்த பாடல் பாடுவதிலே சற்று தவறு செய்துவிடக்கூடிய அமைப்பு, தாளம் தப்பி விடுகிறது. இதை பார்த்த இந்திரன் கோபமடைந்து விடுகிறான். கோபமடைந்த இந்திரன் மால்யவன், புஷ்பவதி இருவரும் சொர்க்கத்தை விட்டு நரகத்தில் சென்று கஷ்டப்பட வேண்டும் என்பது பிரம்மாண்டமான விழாவிலே புஷ்பவதி மால்யவன் நடந்து கொண்ட இந்த விஷயத்தை பிடிக்காத இந்திரன் மேலும் அவர்கள் மண்ணுலகிற்கு சென்று வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மேலும் ஒரு சாபம். அதோடு மட்டுமல்ல, கொடுமையாக தீய ஜந்துக்களின் யோனியிலே அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு சாபம். இவர்கள் காட்டேரிகளாக மாறுகின்றனர்.
இமயமலையிலே ஒரு மரத்தின் அடியிலே இவர்கள் வாழ்ந்து மிக பல கொடிய கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர். அப்படிப்பட்ட சமயம் சுக்லபட்ச ஏகாதசி வரக்கூடிய ஒரு நாளிலே இவர்கள் உணவு உண்பதற்கு பழங்களே மட்டும் இருந்தன, அதை மட்டும் உண்கிறார்கள். மற்ற இரவு முழுதும் குளிராக இருந்த காரணத்தினால் இரவு முழுதும் ஒன்றாக அமர்ந்து இருவரும் ஏதும் சாப்பிடாமல் உபவாசத்திலே இருந்து விடுகிறார்கள். எதிர்பாராதாக இந்த சர்வ சக்தி படைத்த இந்த சர்வ ஏகாதசி அன்று அமைகிறது. சர்வ ஏகாதசி அன்று உணவு உட்கொள்ளாமல் இருந்த இவர்களுக்கு மோட்சம் தரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு விஷ்ணுவின் அருளால் இவர்கள் மீண்டும் சொர்க்கத்திற்கு வந்து விடுகிறார்கள். அங்கு வந்த இந்திரன் இவர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். என்ன என்று கேட்கும்போது, இப்படி உண்ணாமல் இருந்தோம், நாங்கள் மீண்டும் சொர்க்கத்துக்கு வந்துவிட்டோம், அந்த நாள் சர்வ ஏகாதசி என்கிறார்கள். இப்படி இருக்க தெரியாமல் உபவாசம் இருந்தவர்களுக்கே, இந்திர சாபம் பெற்றவர்களுக்கே விமோசனம் என்றால், இந்த நாளிலே சாமானிய மனிதர்களாகிய நாம் செய்யக்கூடிய இந்த எளிய விரதம் எதையும் துறக்க சொல்லவில்லை. ஒரு நாள் உணவை துறக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், முடிந்தவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். பழங்கள் அருந்துவதிலே லேசாக பழங்கள் 1-2 பழங்கள் அருந்துவதிலே தவறில்லை, நீர் அருந்தலாம். ஏகாதசி முழுவதும் உண்ணாமல் இருந்து மறுநாள் காலையிலே உணவு, இந்த விரதத்தை முறித்து உணவு உட்கொள்ளுதல் என்பதுதான் இந்த விரதத்தின் மகிமை. இது பல சிறப்புகளை தரும், மிகவும் மங்களகரமான ஒரு யோகம் தரும். அது மட்டுமல்ல, முழு பக்தியுடன் நம்பிக்கையுடன் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது லக்ஷ்மி தேவி மற்றும் விஷ்ணுவின் பூரண வரம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிடைக்கும். இந்த ஏகாதசி அன்று நன்னீரிலே நீராடுவது, அது அல்லது கங்கை ஜலம், அதாவது கங்கை தீர்த்தத்தை சற்று வீட்டிலே வைத்திருந்தால் அதை நாம் நீரோடு கலந்து நீராடுவது என்பது மிக முக்கியம். சர்வ ஏகாதசிக்கு ஒரு நாள் முன்பு சாதம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்ய திட்டமிட்டு உங்கள் குடும்பத்தோடு உரையாட விரும்பினால் சர்வ ஏகாதசி அன்று விரதம் இருக்கும்போது மஞ்சள், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றை மற்றவர்களுக்கு தருவதிலே எந்தவித யோசனையும் செய்யாமல் அவற்றை தானமாக அனைவருக்கும் தரும்போது திருமண காரியங்கள் விரைவிலே நடந்தேறக்கூடிய அமைப்பு. ஆகையினால் இந்த விஷயத்தை, திருமணத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இல்லங்களில் இதை செய்யுங்கள். முன்னோர்களின் ஆசீர்வாதம், நல்ல ஆரோக்கியம், மரியாதை, ஞானம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த சர்வ ஏகாதசியிலே உண்டு. சர்வ ஏகாதசி நாளில் தாமச உணவு மற்றும் போதைப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாமிசத்தை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை மதித்து நடக்க வேண்டும், கோபப்படக்கூடாது. முக்கியமாக இந்த நாளிலே பொய் சொல்ல யோசிக்க கூட கூடாது. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்வதற்கு நினைக்க கூட கூடாது. பொய் சொல்லக்கூடாது. சகஜ சட்டத்தை மதிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தவர் மனம் நோகாத அளவிற்கு இருக்க வேண்டும். முடிந்தவரை சகல ஜீவராசிகளுக்கும் உணவு அளிக்கக்கூடிய, நம்மால் இயன்ற உணவு அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தானங்கள் செய்தல் இவையெல்லாம் சிறப்பை தரும். சிம்ம ராசிக்காரர்கள் ஏழைகளுக்கு உதவுவதும், கடக ராசிக்காரர்கள் தயிர் சாதத்தை வயதிலே மூத்தோருக்கு தருவதும் சிறப்பாக இந்த நாளிலே அமையும். இன்று சர்வ ஏகாதசி விரதம் பாவத்தை போக்கும், நன்மை நமக்கு தரும். பேய், பிசாசு, பில்லி சூன்ய பயத்தை போக்கும், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றுத்தரும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த தகவலை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.